ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு இனிமையான நேரங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்ப்போமா? இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரவை உப்புமா பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒயிட் சுகர் வச்சுருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தாலும் வச்சு சாப்பிடுங்க. இன்றைக்கி சிம்பிளாக பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பீன்ஸ் மட்டும் போட்டு பண்ணியிருக்கேன், கேரட் இல்லாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ரவை உப்புமா பண்ணும்போது ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம ரவையை ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். வெறும் பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம வாட்ரு விட்டு அதை கொதிக்க விட்ட பிறகு தான் நம்ம ரவையை போட்டு செஞ்சுக்குவோம். நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். ரவையை வறுத்துக்கிட்டு இருக்கையிலேயே அதுக்கு வந்து எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ அதை நீங்கள் ஊற்றுங்க. இப்போ ஹாட் வாட்டராக இருந்தாலும் நீங்கள் ஊற்றுங்க. ஊற்றி அப்படியே நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி பாருங்களேன். சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து உப்புமா ரெடி ஆயிரும். உப்புமாவும் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி பொழுன்னு இருக்கும். உங்களுக்கு ஆயில் விட்டுக்குங்க, கொஞ்சம் நறுமணத்துக்கு நெய் விட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ரவை உப்புமா இன்றைக்கி ரெடி. நீங்களும் சாப்பிட வாங்க. உங்கள் வீட்டில் என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறத எனக்கு சொல்லுங்கள். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.